I welcome you to Learn English. He is kind man. He always helps poor. அவர் ஒரு அன்பான மனிதர். அவர் எப்பொழுதும் ஏழை மக்களுக்கு உதவுவார். மேலே இருக்கிற இங்கிலீஷ் சென்டென்ஸ் கரெக்டா அப்படிங்கிறத பாருங்கள். அதில் ஒரு ஆர்டிக்கல் கூட இல்லை. ஆர்டிக்கல் அப்படின்னா என்னது? ஏ அண்ட் த. இந்த மூணில் ஒன்று கூட மேலே இல்லை. எல்லா சென்டென்சஸ்லையும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் வரும். மேலே இருக்கிற சென்டென்சஸில் என்ன ஆர்டிக்கல் வரும்? ஏ அண்ட் த. இந்த மூணில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் வரும்? ஹீ இஸ் ஏ கைண்ட் மேன். ஸோ அந்த கைண்ட் மேன், அந்த அன்பான மனிதரை ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஹீ இஸ் ஏ கைண்ட் மேன். ஸோ ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்ப ஏ யூஸ் பண்ணணும். ஹீ ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் த புவர். த புவர், டிஹெச்இ அதை எப்படி உச்சரிக்கணும்? தன்னு உச்சரிக்கணுமா இல்லை தீன்னு உச்சரிக்கணுமா? த, தி ரெண்டுமே வேறு வேறு இடங்களில் உச்சரிக்கணும். அதாவது வவல் சவுண்டு இருந்துச்சுன்னா, அந்த டிஹெச்இ அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து வர்ற வார்த்தையில் வவல் சவுண்டில் ஆரம்பிச்சிச்சுன்னா தி அப்படின்னு சொல்லணும். வவல் சவுண்ட் இல்லாமல் கான்சனன்ட் சவுண்ட், சாதாரண கான்சனன்ட் சவுண்டில் வந்துச்சுன்னா த அப்படின்னு சொல்லணும். இங்கே புவர் அப்படின்னு இருக்குது. இந்த பி அப்படிங்கிறது கான்சனன்ட் சவுண்ட். உங்களுக்கு வவல் சவுண்ட்னா என்னென்னு தெரியும். ஏஇஐஓயு. இந்த சவுண்ட் இல்லாமல் கான்சனன்ட் சவுண்ட் வந்துச்சுன்னா த அப்படின்னு சொல்லணும். வவல் சவுண்ட் வந்துச்சுன்னா தி அப்படின்னு சொல்லணும். அதாவது தி எலிஃபண்ட். இந்த இடத்துல த புவர் அப்படின்னு சொன்னால் ஏழை மக்கள் அப்படின்னு அர்த்தம். த புவர் பீப்புள் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. த புவர் அப்படின்னாலே ஏழை மக்கள். ஸோ இந்த இடத்துல ஏ, த இந்த ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஆர்டிகல்ஸ் எதுவுமே இல்லாமல் சென்டென்ஸ் கொடுத்துருவேன். நீங்கள் கரெக்டான ஆர்டிக்கலை இன்க்ளூட் பண்ண போகிறீங்க. ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். இதில் ஆர்டிகல்ஸ் எதுவுமே இல்லை. அதாவது ஏ அண்ட் த. கீழே தமிழ் மீனிங் கொடுத்துருக்கேன், அதை வாட்சி பாருங்கள். மேலே எந்தெந்த இடத்துல ஆர்டிகல்ஸ் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். There are more students. நிறைய மாணவர்கள் இருக்கின்றனர். நான் ஒரு பை வைத்திருக்கும் மாணவனை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். I am watching the student with a bag. சில இடங்களில் கான்டெக்ஸ்ட், அதாவது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏ வரலாம், தவும் வரலாம். ஸோ இந்த இடத்துல ஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஆன்சர் கரெக்ட் தான். There are more students. I am watching the student or I am watching a student with a bag. Next sentence. Ramayana, Bible and Quran are important holy books. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்னென்ன ஆர்டிகல்ஸ் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். முக்கியமான ஹோலி புக்ஸ், அதாவது புனித நூல்கள் சொல்கிறப்ப முன்னாடி கண்டிப்பாக த இருக்கணும். த ராமாயணா, த பைபிள் அண்ட் த குரான் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஹோலி புக்ஸ். நான் ஒற்றை கண் மனிதரை நேற்று பார்த்தேன். ஐ சா ஒன் ஐட் மேன் எஸ்டர்டே. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஆர்டிக்கல் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வவல் சவுண்ட்ஸ் ஏஇஐஓயு. இந்த வார்த்தை ஒன் ஐடு, ஓல ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அந்த சவுண்ட் டபிள்யூ சவுண்ட், ஒன் ஐடு. அதனால் இந்த இடத்துல வவல் சவுண்டு இல்லை, கான்சனன்ட் சவுண்ட் தான் இருக்குது. ஸோ ஏ வருது. வவல் சவுண்டாக இருந்துச்சுன்னா ஆன் வரும். பிரசிடெண்ட்டை அழைப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். அவர் சான்றிதழ்களை வழங்க இருக்கிறார். எந்த இடத்துல ஏ வரும், ஆன் வரும், த வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் an honor. ஹெச் சைலண்ட், அதனால் அந்த ஹெச்சை உச்சரிக்கக்கூடாது.
ஸோ அடுத்த எழுத்து என்ன இருக்குது? ஆ சவுண்டில் வர்ற ஓஎன் இருக்குது. ஸோ இட் இஸ் அன் ஆனர். ஆ சவுண்டு தான் வரணும். ஹானர் அப்படின்னு ஹெச் சவுண்டு சொல்லக்கூடாது. இட் இஸ் அன் ஆனர் ஃபார் அஸ் டு கால் our president. The president is going to issue certificates. I have important meeting today. I will discuss this issue in meeting. எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இன்று இருக்கிறது. நான் இந்த விஷயத்தை அந்த மீட்டிங்கில் ஆலோசிக்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஆர்டிகல்ஸ் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இம்பார்ட்டண்ட் அந்த வார்த்தையில் ஃபஸ்ட் எழுத்து வவல் சவுண்டில் இருக்குது. ஸோ ஆன் வருது. ஐ ஹாவ் an important meeting today. I will discuss this issue in the meeting. ஸோ மீட்டிங்கை பற்றி ஃபஸ்ட் லைனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அடுத்த தடவை அதே மீட்டிங்கை பற்றி பேசுகிறப்ப த யூஸ் பண்ணுறோம். த மீட்டிங். அந்த மீட்டிங்கில் எம் கான்சனன்ட் சவுண்டாக இருக்கிறதுனால த மீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். தி மீட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. த மீட்டிங். ஸோ வவல் சவுண்ட் இருந்தால் தான் தி வரும். ஐ பை பென். இட் இஸ் லைக் பென் யூ ஹாவ். நான் ஒரு பேனா வாங்குகிறேன், அது உன்னுடைய அந்த பேனா போல் இருக்கிறது. எந்த இடத்துல ஏ அண்ட் த வரும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ பை எ பென். நான் ஒரு பேனா வாங்குகிறேன். ஸோ அந்த ஒரு அப்படிங்கிறதுக்கு ஏ யூஸ் பண்ணுறோம். ஒரு ஒன்று அப்படிங்கிறதுக்கு ஏ யூஸ் பண்ணலாம், ஆன் யூஸ் பண்ணலாம். வவல் சவுண்ட் இருந்துச்சுன்னா ஆன், கான்சனன்ட் சவுண்ட் இருந்துச்சுன்னா ஏ. இட் இஸ் லைக் த பென் யூ ஹாவ். இட் இஸ் லைக் த பென். உன்னுடைய பேனா எப்படி இருக்கிறதோ அதே போல் என்னுடைய பேனா இருக்கிறது. இட் இஸ் லைக் த பென். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சதுனால இட் இஸ் லைக் த பென் யூ ஹாவ். இட் இஸ் டாலஸ்ட் பில்டிங் இன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட். இது அந்த முதல் தெருவில் இருக்கும் உயரமான கட்டிடம். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா டாலஸ்ட் அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி எங்கெங்கே வருதோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக த இருக்கணும். த டாலஸ்ட், த ஸ்ட்ராங்கஸ்ட், த ஃபாஸ்டஸ்ட். இட் இஸ் த டாலஸ்ட் பில்டிங் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட். சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் செகண்ட் இதுக்கு முன்னாடி த வரணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ப்ராப்ளம் ஐ டோல்ட் யூ எஸ்டர்டே இஸ் சால்வ்டு. நேற்று நான் உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை சொன்னேன், அது முடிஞ்சிருச்சு. த ப்ராப்ளம் ஐ டோல்ட் யூ எஸ்டர்டே இஸ் சால்வ்டு. ஸோ ஆல்ரெடி சொன்னதுனால த ப்ராப்ளம். ஆர்டிகல்ஸ் இல்லாமல் சென்டென்ஸ் வராது. ஸோ ஆர்டிகல்ஸை எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சேனல்லே நான் நிறையா வீடியோ ஆர்டிக்கல் ரிலேட்டடாக கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.